பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பணியாரம்ங்க. இதில் நம்ம நட்ஸு, டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம், கோதுமை மாவெல்லாம் சேர்க்கறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா பசங்க தனியாக பேரிச்சம்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்கள இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. சம்டைம்ஸ் நம்மளோட பசங்களை ஹெல்த்தியாக வளர்க்குறதுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குங்க. என்ன பண்ணுறது? சரிங்க, வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நான் என்னை என்கரேஜ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பட்டு செல்வி அக்கா, அவங்க நான் ஒவ்வொரு தடவை ஒரு வீடியோ போடும்போது வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதை லைக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுவாங்க அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்வி அக்கா. சரி வாங்க நம்ம எல்லோரும் ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு 1/2 கப் பனங்கருப்பட்டி தூள். பனங்கருப்பட்டி தூள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வரும். இதை தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது பனங்கருப்பட்டி ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. ஸோ அதனால் அதை எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு 5 பீசஸ் பாதாம், 5 பீசஸ் முந்திரி, 2 பீஸ் ஏலக்காய், இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் பேரிச்சம்பழம், டேட்ஸ், அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். 1.5 கப்ஸ் கோதுமை மாவு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பவுலில் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் கிளற போகிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான அளவு இந்த பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட பனங்கருப்பட்டி இல்லைனாலும் ஓகே, நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வெல்லமும் வேண்டாம், இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சுகர் யூஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லதில்லை, குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால நம்ம பனங்கருப்பட்டி தூள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணுறோம். அதில் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்ல இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்துடணும். இப்போ இதை நம்ம 2 விதமாக செய்யலாம். ஒன்று குழி பணியார சட்டியில் போட்டு குழி பணியாரமாகவும் செய்யலாம், இல்லைன்னா டீப் ஃப்ரை பண்ணியும் பணியாரம் பண்ணலாம். நான் உங்களுக்கு 2 விதமாகவும் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இப்போ எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குழி பணியார கல்லில் நம்ம எல்லா குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் ட்ராப்ஸ் ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ அது ஹீட் ஆனதும் இந்த மாவை அதில் ஊற்றிடலாம். இது ஒரு ரொம்ப டேஸ்டியான யம்மியான ஸ்நாக்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துட்ருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் தான் சேர்த்துருக்கோம். பேரிச்சம்பழம், பாதாம், முந்திரி, பனங்கருப்பட்டி தூள், அதுக்கப்புறம் கோதுமை மாவு. ஸோ எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குழிப்பணியார கல்லில் போட்டுக்கலாம். இல்லை டீப் ஃப்ரை பண்ணுறது ஓகே அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கலாம். எது எந்த ஃபார்மேட் உங்கள் குழந்தைக்கு பிடிக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ரெண்டுமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ குழிப்பணியார கல்லில் ஒரு சைடு வெந்துருச்சு. ஸோ நம்ம இன்னொரு சைடுக்கு இப்போ திருப்பி விட்டுருக்கோம். இது 2 சைடும் வெந்துருச்சு. ஸோ இது ஒரு பார்த்திங்கன்னா 2 சைடும் வேகிறதுக்கு மொத்தமாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அது 2 சைடும் வெந்துருச்சான்னு முதல்ல செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த டீப் ஃப்ரை பண்ணதும் நல்லா குக் ஆகி வந்துருச்சு. பார்த்திங்களாங்க, ரொம்ப யம்மி, ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும். நிச்சயமாக ஒரு பீஸ் விடாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை ட்ரை பண்ணி கொடுத்து அவங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.